सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम्। अथ नवमोऽध्यायः। ராஜவித்யா ராஜகுஷ்ய யோகம் 9வது அத்தியாயம். கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு 7வது சாப்டர்ல ஞானம் விஞ்ஞானம் அப்படின்னு 2 விஷயத்த சொன்னார். ஞானம் அப்படின்றது சாஸ்திர ஞானம், விஞ்ஞானம்ன்றது அனுபவத்துக்கு அந்த அகம் பிரம்மாஸ்மி என்பதை எடுத்துன்னு வர்றது. அதே மாதிரி இந்த ஒரு அத்தியாயத்தை ஆரம்பிச்சார். அதனால இதுக்கும் 7வதுக்கும் ஒரு கனெக்ஷன். இதுக்கு நடுவுல என்ன பண்ணாருன்னா, இந்த பிரகிருதியில இருக்கக்கூடிய அபரா பிரகிருதியை பத்தி எல்லாம் நிறைய அதியக்கியம்னா என்ன, பிரம்மன்னா என்ன, கர்மன்னா என்னன்னு அவன் கேள்வி கேட்டதுக்கெல்லாம் பதில் சொன்னார். 8வது சாப்டர் பக்கம் தனியா ஒரு டீல் பண்ணார். 7ல சொன்ன இந்த விவகாரங்கள் எல்லாம் இப்ப திருப்பி 9ல திருப்பியும் ரிப்பீட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்காங்க. இப்படி சொல்லி நிற்கும்போது இங்க முக்கியமா சகாம பக்தியை பத்தி பேசினார், நிஷ்காம பக்தியை பத்தி பேசினாரு. இப்ப நிஷ்காம பக்தியை பத்தி பேசிட்டு இருக்கும்பொழுது அவர் என்ன சொன்னார், சுபாசுப பலைர் ஏவம் மோட்சத்தே கர்ம பந்தனேகி சந்நியாச யோக யுக்தாத்மா விமுக்தோ மாம் உபைஷ்யசி. சந்நியாச யோக யுக்ததான், சந்நியாசத்துடன் கூடி அப்படின்னா என்ன, அனாஸ்ரித கர்மபலம். கர்மபலத்தை ஆசிரியிக்காமல் யார் ஒருவன் எல்லாவற்றையும் பண்ணுகிறானோ ஈஸ்வரார்ப்பணமாக, அவனும் ஒண்ணுதான். சர்வ கர்மாவையும் தியாகம் பண்ணதும் ஒண்ணுதான். இப்படி இந்த யோகத்தோட கூடி அப்படின்னா கர்ம யோகத்தோட கூடி யார் ஒருவன் என்னை உபாசிக்கிறார்களோ அவர்கள் பண்ணக்கூடிய கர்மங்கள் எல்லாம் அவர்களை பந்திக்காது. அவர்களுடைய ஏன்னா சுபமான பலமோ அசுபமான பலமோ ரெண்டுமே அவளை பந்திக்காது. அவர்கள் மோட்சத்துக்காக தான் இவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள்லாம் கூடிய சீக்கிரத்துல விமுக்தா பவதி, விமுக்தனா ஆகி என்னையே அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிஷ்காம பக்தியினுடைய விஷயத்தை சொன்னாரு. அது எப்படி சொன்னாருன்னாக்க, பத்திரம் பஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. பக்தி தான் நான் பாக்குறேனே தவிர நீங்க கொடுக்குற விஷயங்களை எல்லாம் பாக்குறது இல்ல. ஒரு பழமா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கொடுத்தா போதும். ஒரு உத்தரணி ஜலம் இருந்தா போதும். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம், ஒரு பழத்தை நைவேத்தியம் பண்ணா போதும். அதுல இருக்கக்கூடிய பக்தியை தான் நான் சாப்பிட்றேனே தவிர நீங்க கொடுக்குற பாக்கியெல்லாம் நான் எதையும் எடுக்கிறது இல்ல அப்படின்னாரு. அதுவும் கஷ்டமா இருக்குதுன்னாக்க இன்னொரு வழி சொன்னார், நீங்க என்னெல்லாம் காரியம் ஆத்தர உட்கார்ந்து சும்மா இருக்க முடியாது இல்லையா, பூஜை பண்ணல ஜபம் பண்ணல, வேற ஏதாவது பண்ணிட்டு இருப்பீங்களா, அந்த காரியங்களை எல்லாம் என்ன நினைச்சு பண்ணுங்க. அது அடுத்த லெவலுக்கு வந்துட்டாரு. அதை நீங்க எப்படி எல்லாம் பண்ணிடுறீங்களோ எத்கரோஷி இது சிஷ்ணாசி, நீங்க என்னெல்லாம் சாப்பிடுறீங்களோ அதை எனக்கு நைவேத்தியம் நினைச்சுட்டு நீங்க சாப்பிடுங்க. எதெல்லாம் நீங்க பண்றீங்களோ எனக்காக தான் பண்றீங்கன்னு சொல்லி சாப்பிடுங்க. இப்படி பண்றது ரொம்ப உத்தமமான பத்தி. எத்கரோஷி எதஸ்நாசி எஜ்ஜுஹோசி, நீங்க என்னெல்லாம் யாகத்துல போடுறீங்களோ அதெல்லாம் ஹோமம் பண்றீங்களோ, அல்லது எதெல்லாம் உங்க வயிற்றுக்குள்ள போடுறீங்களோ ஹோமம் பண்றீங்களோ அது எல்லாத்தையும், அப்புறம் எந்தெந்த தானங்களை கொடுக்குறீங்களோ நீங்க செலவு பண்றதெல்லாம் பகவானுக்கு நினைச்சிட்டு பண்ணிடுங்க. ததாசி எது எத் தபஸ்யசி, நீங்க பண்ணக்கூடிய உங்களுடைய தபஸ் எதுவா இருந்தாலும் சரி அதையெல்லாம் தத் புருஷ்வம் மதர்ப்பணம், எனக்கு அர்ப்பணம் பண்ற மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி கிரியா தும்மதிஹி அப்படின்னு இதுல சொன்ன மாதிரி சிவமானச பூஜால சொன்ன மாதிரி ஜபோ ஜல்பஹான்னு சௌந்தரியலகரி ஸ்லோகத்துல சொன்னதை இவர் இங்க சொல்லிவிட்டார். இப்படி சொல்லி இந்த நிஷ்காம பக்தியினால உங்களுக்கு ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் வரணும்ன்றதுக்காக தான் இந்த நிஷ்காம பக்தி பண்றோம். ஆனா அந்த நிஷ்காம பக்தி பண்றதுக்கும் நமக்கு கை கால்லாம் சரியா இருக்கணும்ன்றதான் பத்ரம் கர்ணே விஷ்ணுநியாம தேவாக பத்ரம் பஷ்யே மாட்சபரியஜத்ராக, எங்களுக்கு ஸ்திரமான அங்கங்கள்லாம் வரணும் அப்படின்லாம் சொல்லி நம்ம ப்ரே பண்றதுக்கு காரணம் என்ன, இப்படி பண்ணக்கூடியதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி இப்ப அதை முடிக்க போறாரு இந்த டாபிக்க. இதோட இவர் இந்த நிஷ்காம பக்தியினுடைய டாபிக்க முடிச்சுக்க போறார். முடிச்சிட்டு சமோகம் சர்வபூதேஷு நமே ஸ்வேஷ்யோஸ்தி ந பிரியஹ ந பஜந்தி துமாம் பக்த்யா மயி தேஷு
சாப்யஹம் சமோகம் சர்வபூதேஷு அப்படின்னாரு. எல்லா பூதங்களுக்கும் துல்லியமா நான் இருக்கேன். நான் யாருக்கும் ஃபேவரிட்டிசமும் கிடையாது, எனக்கு நான் அன்பேவர்னு என்ன நீங்க சொல்ல முடியாது. எல்லாருக்கும் சமமா, எல்லா பூதங்களுக்கும் சமமாக இருக்கேன். என்ன பொறுக்க நமே துவேஷ்யா அஸ்தி, எனக்கு அன்பேவரபிளான ஆளுன்றது யாருமே இந்த உலகத்துல கிடையாது. அதே மாதிரி எனக்கு ஃபேவரபிள், எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுன்ற விஷயமும் எதுவும் கிடையாது. நான் என்ன மழையா எல்லாருக்கும் பெய்ஞ்சிட்டு இருக்கேன். நான் யார் யார் அதை டேப் பண்ணி யார் பிடிச்சு வச்சுக்கிறீங்களோ இதெல்லாம் அவளுக்கெல்லாம் நான் வந்து ஃபேவரபிளா இருக்க மாதிரி தெரியறது. யார் யார் அதை வேஸ்ட் பண்ணிட்டானோ அவளுக்கு நான் அன்பேவரபிளா தெரியறதே தவிர சமமா நான் இருக்கேன். சமம் சர்கேஷ், எனக்கு வைஷமியமும் கிடையாது, நைர்புண்ணியமும் கிடையாது. இல்லைன்னா பார்ஷாலிட்டின்னு ஒண்ணு வரும். யாரு எனக்கு பூஜை பண்றாலோ அவளுக்கு நான் கொடுத்தேன்னா அந்த மாதிரி நான் யாருக்கும் பண்றதே இல்லை. துவேஷ்யா அஸ்தி ந பிரியா, எனக்கு பிரியமானவும் கிடையாது. ஏ பஜந்தி து மாம் பக்தியா, யார் என்னை தானே நினைச்சிட்டு ஆத்மாவா நினைத்து கொண்டு நிஷ்காமமாக என்னை உபாசிக்கிறார்களோ பக்தியினால, மயி தே, நான் அவர்கள்கிட்ட தான் இருக்கேன். தேஷு அபி அகம், அவளும் எங்கிட்டதான் இருக்கா. நாங்க ரெண்டு பேரும் பரஸ்பரம், ஏன்னா ஆத்மாவா நினைச்சுதான் உபாசனை பண்ண. நிஷ்காம பக்தனா இருக்கிறவனுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தன்னுடைய ஆத்மா தான், ஈஸ்வரன் தான் தன்னுடைய ஆத்மான்னு தெரியும். அவன் அப்படி பஜிக்கிறதுனால அவனும் நானும் ஒன்னா இருக்கிறதுனால நான் அவன் பண்ற பக்தியில நான் அவன்கிட்ட இருக்கேன். அவன் எங்க இருக்கான்? எங்கிட்டதான் இருக்கான். எப்ப இந்த பக்தி பண்றானோ ஆகையினால இப்படித்தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிஷ்காம பக்தியினுடைய நிலை ஞானியாக இவனை மாற்றுகிறது. ஞானியாக மாறிட்டானா ஞானிக்கும் அவருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்னா, பரமேஸ்வரனுக்கும் ஞானிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திருப்பி ஒவ்வொரு கிளாரிபிகேஷன் கொடுக்கறதுக்கு வரார். இப்படி ஆகணும்னாக்க நிறைய லெவல்லாம் இருக்கு இல்லையா? மந்த பக்தி இருக்கு, அப்புறம் மத்தியம பக்தி இருக்கு, உத்தம பக்தி இருக்கு, ஞானியா அப்பதான் ஆக முடியும்னு 3 ஸ்டேஜஸ் இருக்கு. ஆனா இந்த பக்தியை நல்லா புரிஞ்சுக்கணும். சகாம பக்தி நிஷ்காம பக்தின்லாம் பிரிச்சா கூட பக்தின்றதுக்கு யார் அதிகாரின்னு சொன்னா எல்லாருமே அதிகாரி தான். உலகத்துல பிறந்தவர்கள் எல்லாருமே அதிகாரிகள் தான். பக்திக்கு வந்து இந்த சமயத்துலதான் பக்தி வரணும்ன்றது கிடையாது, இன்னார் தான் வரணும்னு கிடையாது, இப்படித்தான் வரணும்ன்றது கிடையாது. ஏன்னா அந்த பக்தியானது எப்படி இருக்கு, அதிகாரியை அபேட்சிச்சு இல்லவே இல்லை பக்தி. அதனாலதான் முன்னாடியே சதுர்விதா பஜந்தே மாம் அப்படின்னு ஏற்கனவே சொல்ற 4 விதமாக என்னை பஜிக்கிறார்கள். ஆர்த்தி, ரொம்ப கஷ்டத்துல இருக்கான்னாக்க அவன் என்னை பக்தி பண்றதுல ஒரு தப்பும் இல்லை. கஷ்டத்துல இருக்கும் வேற யாருக்கிட்ட போய் பக்கத்துல வீட்டுல இருக்கிட்ட போய் ஆப்ளிகேஷனுக்கு போக முடியுமா? தர்மசாஸ்திரம் ஆப்ளிகேஷன் போறத தடுக்கிறது, போகக்கூடாதுன்னு. எந்த உங்களால முடிக்க காரியத்தை உங்களால பண்ண முடியுமான்னாக்க, என்னால அவ்வளவு தூரம் போய் சுவிட்ச போடணும்னா அது கூட ஒரு ஆளை கேட்போம். நம்ம கொஞ்சம் அப்படிதான் போற சுவிட்ச போட்டுருக்கீங்க, இதெல்லாம் வந்து கூடாதுன்னு சொல்லியிருக்கு. உங்களால முடியலன்னா தான் இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்கணும். உங்களால முடியலன்ற ஒரு ஸ்டேஜ் வந்துடுதுனாக்கா யார்கிட்ட போய் கேட்க முடியும்? அதனால அவர்கிட்ட போனா அதனால ஒரு தப்பு இல்லை. அதனால அதுக்கு பேர் ஆர்த்த பக்தி அப்படின்னா. சில பேர் அர்த்தார்த்தியா இருக்கான், எனக்கு பணம் வேணும், என்னுடைய பிசினஸ் நல்லா இருக்கணும்னு நான் யார்கிட்ட போய் கேட்க முடியும்? பகவான் கிட்ட தான் போய்க்க முடியும். யாருக்காவது லஞ்சமா கொடுக்க முடியும்? அதெல்லாம் விட நேர்வழியா போனோம்னா நான் பகவானுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தார்த்தின்னு இவங்க 2வது ஸ்டேஜ். முதல் ஸ்டேஜ் ஆர்த்தனா இருக்கக்கூடியவன், கிரைசிஸ்ல இருக்கக்கூடியவன் பகவானை பக்தி பண்ணிக்கிறான். அடுத்தவன் மேலும் மேலும் முன்னுக்கு வரணும் அப்படின்றதுக்காக பண்ணான். முதல் ஸ்டேஜ்ல பகவான ஒரு அசிஸ்டன்ஸுக்கு யூஸ் பண்ணிட்டான், மீன்ஸ் நினைச்சு யூஸ் பண்ணிட்டான். பகவான் நமக்கு ஹெல்ப் பண்ணட்டும், ஒய்நாட் அப்படின்னு நினைச்சான். இவன் அடுத்தவன் கொஞ்சம் மேல பகவான் இருந்தாதான் நான் முன்னுக்கு வரணும்னா அதை விட கொஞ்சம் வசதியா நினைக்கிறான். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல ஜிக்யாசு, அவரே எல்லாம், அவரை தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும், அவர் இல்லாமல் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஞானி, அந்த பக்தியானது ஞானி ஆத்மாவே நான் என்று தேசமும் இல்லாமல் பிரியமும் இல்லாம முன்னாடி சொன்ன ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி நினைக்கக்கூடியவர்கள் அப்படி ஞானி. இப்ப இப்படி பார்த்துட்டே வந்தாக்க அபிஷேக் சுதுராச்சார, அந்த கெட்டவனா இருக்கானே அவன்லாம் என்ன பண்ணலாம்? பக்தி பண்ணான்னா அதனால சரியாயிடுவானா அப்படின்னா நிச்சயமா சரியாயிடுவான். எப்படி எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் யார் ஒருத்தன் என்ன நினைக்க ஆரம்பிச்சுட்டானோ அதுக்கப்புறம் அவனை நல்ல வழியில திருப்பி அவனை தர்மாத்மாவா ஆக்க வேண்டிய பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் அவனை சாதுன்னு தான் நினைப்பேன். நீங்க வந்து எல்லாரும் இப்படி பண்ற, யாரு ரொம்ப பக்தியா இருக்கானோ அவனை பத்தி அவனுடைய உள் மனசு என்னன்றது எனக்கு தான் தெரியும், அவளுக்கு தெரியாது. அதை வச்சு நீங்க எல்லாம் நல்லவான்னு சொல்றீங்க. அப்படி கிடையாது. யார் கெட்டவன் நீங்க எல்லாம் நினைக்கிறீங்களோ அவன் உண்மையா எனக்கு பூஜை பண்ணான்னா அவன் தான் என்ன பொறுத்த வரைக்கும் சாது, இவாளை விட அப்படின்னு சொல்றதுக்காக பக்திக்கு அதிகாரமே கிடையாது. யார் வேண்டுமானாலும் பக்தி பண்ணலாம். வால்மீகியானவர் எப்படி இருந்தார்? வேடனா இருந்தார்.
வந்த உடனே அவருக்கு திடீர்னு ஒரு பக்தி வந்த உடனே அவர் வழிப்பறியெல்லாம் பண்ணியிருந்தவர் தான். அவரால் ராமாயணத்தையே எழுத முடியலையா? அதனால யாரும் இது கிடையாது. எவ்ரி சின்னர் ஹேஸ் அ ஃபியூச்சர், எவ்ரி சைட் ஹேஸ் அ பாஸ்ட். எல்லார் பின்னாடியும் கதை இருக்கு. அந்த கதையெல்லாம் தெரிஞ்சவன் நானு. அதனால இன்னைக்கு யாரு ஒருத்தன் சின்னர் நீங்க நினைக்கிறீங்களோ அவன் சின்னர் இல்ல. எப்போ அவன் பக்தி பண்றானோ அவன் என்னுடைய ஆளுதான். அவனை சாதுரேவ சமந்தவியா. நான் மாத்திரம் இல்ல, நீங்களும் அவனை சாதுன்னு தான் ரெகக்னைஸ் பண்ணணும். நம்மள வேற சொல்றாரு. நான் அப்படிதான் நினைக்கிறேன். ரொம்ப அருமையான ஸ்லோகம். அபிஷேக் சுதுராச்சாரஹ வஜதே மாம் அனன்யபாக் சாதுரேவ சமந்தவ்யஹ சம்யக் வியவசிதோஹி சஹா. சுதுராச்சாரஹ அபி, கெட்ட ஆச்சாரம் நடத்தை, துராச்சாரம் கெட்ட நடத்தை, சுதுராச்சாரம் நல்ல கெட்ட நடத்தையை பண்றவனாக இருந்தாலும் இருப்பவனாக இருந்தாலும் அவனும் மாம் அனன்யபாக் பஜதே சேத், அவர் வேற எதுவும் இல்லாம பகவான் தான் சரணாகதி, இவரை நம்பினால்தான் எனக்கு பண்ணோன்ற அந்த பக்தியினால அவன் என்னை வழிபடுவானேயானால், நான் தான் வசத்தின்னு நினைச்சிட்டு அப்படி படுவானேயானால் சாதுரேவ சமந்தவ்யா, அவனை சாது அப்படி என்றுதான் நான் நினைப்பேன். அவனை நல்லவனாகத்தான், ஃபைன் பர்சன் அப்படின்னு சொல்லிதான் நான் மந்தவ்யா. ஏன்னா சம்யக் வியவசிதோஹி சஹா. இண்டீட் அவன் என்ன பண்றான், ஒரு நிச்சயமான புத்திக்கு வந்துட்டான் இல்லையா, அவன் நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்ன்றத புரிஞ்சுட்டு தானே அவன் எல்லாத்துக்கும் காரணம். என்னை எங்கிட்ட சரணடைத்தால் அவன் முன்னுக்கு வருவான்ற நினைப்பு எப்போ வந்ததுனால அந்த விவசாயாத்மிகா புத்தி, அதுதான் விவசிதோகி சமயக் விவசாய நல்ல முடிவுக்கு அவன் பண்றதுனால அவனை சாதுவா நினைக்கிறேன் அப்படின்னாரு. இதுக்கு எக்ஸாம்பிள் வால்மீகி எக்ஸாம்பிள் இருக்கு. வில்வமங்கலம் அப்படின்னு ஒரு அந்தந்த குலத்துல பிறந்தவன். அவன் என்ன பண்ணா, நல்ல குடும்பம் நடந்துட்டே இருக்கச்சு அவனுக்கு ஒரு வேசி சிந்தாமணின்னு ஒரு வேசிக்கிட்ட ஒரு மோகம் வந்துருச்சு. அந்த மோகம் எப்படின்னாக்க எப்ப பார்த்தாலும் அந்த வேசியே நினைச்சிட்டே இருந்தான். ஒரு நாள் அவன் அப்பா சிராத்தம், அதுல சிராத்த தண்ணி கூட அவனுக்கு இருக்கிறது இல்லை. எல்லாம் வைப்பு எல்லாரும் அவனை பண்ணி சிராத்தம் மரியாதையா நீ பண்ணுன்னு அவ்வளவு துர்நடத்தையோட இருந்தான். சிராத்தம் முடிச்ச உடனே அவன் அந்த வேசிக்கிட்ட போகணும்ன்றது ராத்திரியே போட்ட கொற்ற மழை. அந்த மழையில போய் ஊரெல்லாம் வெள்ளம். அந்த வெள்ளத்தையும் தாண்டிட்டு அவன் அந்த வேசி வீட்டுக்கு போவான். போய் அந்த கதவை நடுராத்திரி இடிச்சோன்னா அவன் தூக்கி யாரு இந்த நேரத்துல வருது அப்படின்னு ஒண்ணு இவனை பார்த்த உடனே அவனுக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்தோடனே உன் அப்பா உன்னுடைய சிராத்தம், நீ ஒரு பிராமணனா பிறந்து இப்படி எல்லாம் இருக்கிய, இதெல்லாம் ஒண்ணுவன் நீ பண்ற இந்த அசகுத்தனத்தெல்லாம் உன்னை யாரு கிருஷ்ணனை தவிர வேற யாருமே உன்னை காப்பாற்ற முடியாது. நீ என்னைக்கு உன்னுடைய புத்தி கிருஷ்ணன் கிட்ட இதை பத்தி இந்த அப்சஷனை என்கிட்ட வைக்கிறத நீ வைக்கிறையோ அன்னைக்குதான் நீ உருப்படுவேன்னு அவர் திட்டி கதவை சாத்தி வெளியில அனுப்பிச்ச உடனே ரொம்ப சோகமா வந்துட்டே இருக்க கிருஷ்ணவேணி நதிக்கரையில சோமகிரியில ஒரு குரு கிட்ட இருக்காரு. அவர்கிட்ட போய் உண்மையா சொல்றான், இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சுன்னா அவர் சொல்லி, அப்பா உனக்கு எல்லாம் சரியாயிடும், அதெல்லாம் நீ நினைக்காதன்னு சொல்லிட்டு அவனுக்கு கோபால மந்திர உபதேசத்தை பண்ணார். அந்த கோபால மந்திர உபதேசத்தை வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு பண்ணிட்டே இருக்கச்சு நான் பண்ணதெல்லாம் நினைச்சு, நான் குடும்பத்துக்கு பண்ண கஷ்டம் அதெல்லாம் நினைச்சு, அப்பவும் ரோட்ல ஒரு பொண்ணு பார்க்கும்போது அவனுக்கு பார்க்கணும்னு உனக்கு தோணிட்டு, ஐயோ இவ்வளவு உபாசகனா இருந்துட்டு நான் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு தன்னுடைய கண்ணையும் கத்தியை வச்சு கட்டிட்டு குருண்டாவே கோபால தியானம் பண்ணிட்டே இருந்தார். பண்ணிட்டே இருக்கச்ச ஒரு பையன் டெய்லி அவருக்கு ஹெல்ப் பண்ணுவான். வாங்க நீங்க உங்களை கூட்டிட்டு போறேன் கோயிலுக்கு அப்படின்வான். இந்தாங்க பிரசாதம் எடுத்துட்டு வந்து கொடுப்பான். இப்படி கொஞ்ச நாள் ஆனோடனே இவருக்கு அந்த பையன் மேல ஒரு அட்டாச்மெண்ட் வர ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சோட திருப்பி இவருக்கு பயமாயிட்டு, ஐயோ இதுல இருந்து தான் தப்பிச்சு இப்போதான் நான் கோபால தியானம் பண்ணி ஒரு வழியா கிருஷ்ண பரமாத்மா கிட்ட சரண்டர் ஆயிருக்கேன், திருப்பி எனக்கு ஈடு வருது அப்படின்னு ஒண்ணு. ஒரு நாள் என்ன பண்ணா, அந்த பையன் வரும்போது, அப்பா நீ வராத, என்ன பசி இல்லை, நீங்க எப்படி சாப்பிடுவீங்கன்னா, சாப்பிடாம இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய பக்திக்கு கேடா இருக்கும், உன் மேல அட்டாச்மெண்ட் வேண்டாம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, பிருந்தாவனுக்கு போங்க. இவர் சிரிக்கிறார், பிருந்தாவனுக்கு போறதா, நான் இந்த குருடா வச்சிருந்து இந்த கண்ணை வச்சிருந்து எப்படி நான் உங்களை கூட்டின்னு போற வாங்கன்னு சொல்லிட்டு இவனை கை பிடிக்கிறார். அந்த கையை பிடிக்கும் போதுதான் அவருக்கு தெரியுது, என்னப்பா இப்படி ஒரு ஸ்பர்ஷம் இருக்க, இது யாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா அவனுக்கு தரிசனம் கொடுக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. சொல்லிட்டு நீ யாரு இருந்தாலும் எவ்வளவு பெரிய சுதராச்சாரனாக இருந்தாலும் எப்ப நீ என்ன பார்த்து வணங்கிட்டியோ நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் உன் கூடவே இருந்து உனக்கு சாப்பாடெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, அவர் தான் பிற்காலத்துல சுகபிரமம் மாதிரி இருந்ததுனால லீலா சுக்கர்னு இவர் தான் கிருஷ்ண லீலா அமிர்தத்தை எழுதினார். இப்படிப்பட்ட சர்வமங்கலம் இப்படி துருதுராச்சாராக இருந்தவர்களை கூட
பகவானானவர் தூக்கி விட்டுருக்கார் அப்படின்றதுல இருந்து இதுல இருந்து தெரியுது. அபிஷே சுதுராச்சாரா பஜதே மாம் அனன்யபாக், வேற எந்த சிந்தனையும் இல்லாம அவரையே பண்ண ஆரம்பிச்சதுனால அந்த பகவானே அவனுக்கு பிரத்யட்சமாகி என்ன வேணுமோ அதை பண்ணிட்டார். சாதுரேவ சமந்தவியா. அதனால இப்ப சொல்லுங்க, லீலாசிபர் யாரு? சாதுரேவ சமந்தவியா. அவருடைய புத்தகத்தை உழுந்து உழுந்து எல்லாம் பண்ணி அதை படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி அதுல அவர் என்ன எழுதினார்னா, ஆரம்பத்துல முதல்ல யாருக்கு தேங்க்ஸ் பண்ண, அந்த சிந்தாமணிக்கு தான் தேங்க்ஸ் பண்றாரு. அந்த சிந்தாமணி மாத்திரம் அன்னைக்கு என்ன திட்டாம இருந்திருந்தான்னா நான் அந்த கிருஷ்ணனை பத்தி தெரியாம போயிருப்பேன். அன்னைக்கு அவ திட்ட போக அந்த சோமகிரி எனக்கு உபதேசம் பண்ணலன்னா எப்படி ஆயிருப்பேன்னு அவளுக்கு நன்றியில தான் ஆரம்பிக்கிறார். அந்த கிருஷ்ண கருணாமிருதத்தையே அப்படிதான் ஆரம்பிக்கிறார் அவரு. அப்படி பண்ணக்கூடிய அவர் சுதுராச்சாரனாக இருந்தாலும் சாதுவாக ஆயிட்டார்ன்றதுக்கு நமக்கு அது ஒரு ப்ரூஃப் இருக்கு. இது சமயக் வியவசிதோஹிதா. சரி, இப்படி சுதுராச்சாரனா இருக்கிறவன் பக்தி பண்ணதுனால எப்படி உடனே ஆயிடுறான் அப்படின்னா, உடனே ஆயிடுவான். ஏன்னா இவாள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நினைச்சாலே தவிர முழுக்க ஆகணும்னு நினைக்கல. இந்த கெட்டவாள்லாம் என்ன தெரியுமா, அவ எந்த சீக்கிரம் அவ கெட்ட போறாளோ அதே மாதிரி நல்ல வழிக்கும் அவளால சீக்கிரமா வர முடியும். அவ உடனே ஃபுல் எமோஷனையும் தாண்டி பக்தி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி. அவ கெட்டு போனதுக்கு காரணமே அவளுடைய எமோஷன் தானே. அந்த அப்சஷனை தூக்கி அவன் பகவான் கிட்ட வச்சுட்டான்னாக்க அதை அவனை தூக்கி விட்டுறது. அதனால क्षिप्रम भवति धर्मात्मा शाश्वत शांतिं निगच्छति कौन्तेय प्रतिजानीहि न मे भक्तः प्रणश्यति. क्षिप्रम भवति धर्मात्मा. அவன் உடனே நிஜ ஆளுக்கெல்லாம் லேட் ஆகும். பூஜை எல்லாம் பண்ணி உபாசனை எல்லாம் பண்ணி இவெல்லாம் ஞானியாயி ஜிக்யாசுவாய் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இன்னும் குயிக்காது அப்படின்னு வேற அவன் பிரைஸ் பண்றாரு. क्षिप्रम भवति धर्मात्मा. அது முதல்ல இல்ல, சஸ்வத் சாந்தி நிகழ்ச்சி, அந்த சாஸ்வதமான அந்த சாந்தியான அந்த மோட்சத்தையே இவர்கள் நிச்சயேன கச்சதி, இவர்கள் அடைந்து விடுவார்கள். கவுந்தேயா. அதனால இதுல இருந்து நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா அர்ஜுனா? பிரதி ஜானீகி, ஞாதாத்துவோட பிரதி அப்படின்னு போட்டாங்கன்னா பிரதிஜான்னு பேரு. பிரதிஜான்னாக்க நிச்சயமான பிராமிஸ் அப்படின்றதும். பிரதி ஜானீகி இது பிராமிஸ். நான் சொல்றது நல்லா இந்த பஞ்சு டைலாக நன்னா கேட்டுக்கோ. நமே பக்த பிரணஷ்யதி, என்னுடைய பக்தனானவன் ஒரு நாளும் அழிய மாட்டான். அதனால அவன் கட்டவன் நல்லவன்றதுலாம் செகண்டரி. யாரு பக்தி கிட்ட பண்ணிட்டானோ மே பக்தா வினஷ்யதி, அவன் ஒரு நாளும் நாசத்தை அடைய மாட்டான். பிரணஷ்யதி. அதனால இதுதான் என்னுடைய பிரதிஜானீகி. நன்னா தெரிஞ்சுக்கோ, திஸ் இஸ் மை பிரதிஜா, இதான் என்னுடைய கேரண்டி கார்டு, இதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு அர்த்தம். இதை எல்லா இடத்துலயும் நீ எங்க வேணாலும் அட்வர்டைஸ் பண்ணு. திஸ் இஸ் த டைலாக். நமே பக்தா பிரணஷ்யதி, என்னுடைய பக்தன் ஒரு நாளும் போமாட்டான். கீதை படித்தவர் ஒரு நாளும் கீழே இறங்க முடியாது. ஐ ஆம் டேக்கிங் கேர் அப்படின்னு ஒரு கேரண்டியை கொடுத்து ஏன்னா முடிக்க போற ஸ்டேஜுக்கு ஒதுட்டார். அதனால அது மாத்திரம் இல்ல, மாம் ஹி பார்த்தவ்யபாஸ்ரித்ய பாபயோனயः ஸ்திரியோ வைஷ்யாஸ்ததா சூத்ராः தேபி யாந்தி பராம் கதிம். ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு ஸ்லோகம். இத எப்படி பாக்குறோன்றத பொறுத்து இருக்கு. தனியா இத பாத்தீங்கன்னாக்க நிறைய கேள்விகள்லாம் வரும், நமக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் வரும். அப்படி எல்லாம் பார்க்காம இதுக்கு பெரியவர்கள்லாம் நிறைய புக்கு எழுதியிருக்காங்க. இந்த ஸ்லோகத்துக்கு 2 விதமான வியாக்கியானங்கள் பெரியவாளே பண்ணியிருக்காங்க. சங்கராச்சாரியார் ஒரு மாதிரி பண்றார், மதுசூதன சரஸ்வதி ஒரு மாதிரி பண்றாரு. அவர் பெல்லங்கொண்ட ராமராய கவி ஒரு பக்கம் சங்கரர் என்ன சொன்னாரோ அதையும் சொல்றாரு, ஒரு பக்கம் என்ன பண்றாரு இவாள்லாம் சொல்ற மாதிரி ஜெனரலாவும் பண்றாரு. இது என்னன்றது ரொம்ப ரசமான ஸ்லோகம், கொஞ்சம் ஜாகிரதையா படிக்க வேண்டிய ஸ்லோகம். மான்ஹி பார்த்தா நானு வியபாசித்த என்னை யார் வியபாசித்தியன்னா என்னிடம் சரணடைகிறார்கள், என்னையே ஆசிரியம் பண்ணுகிறார்களோ அவளையும் பராம் கதிம் யாந்தி, அவளும் உத்தமமான அந்த மோட்ச பதவியை அடைகிறார்கள் அப்படின்னாரு. யாரு? ஏபி இவர்களும் அப்படின்னாரு. இவர்களும்னா யாரு அப்படின்னா பெரியவாளை பத்தி சொல்ல வேண்டிய இவர்களும் யாரு? இவர்களும்னாக்கா பாபயோனேகா, பாபத்திலேயே பிறந்தவர்கள், பாபமே காரணமாக இருக்கக்கூடிய இவர்களும் ஸ்திரியா லேடிஸ் அப்படின்னாரு. இதுதான் தகராறு இங்க. வைஷ்யா, அதுக்கப்புறம் சூத்ராஹா, சூத்ரனா இருக்கட்டும், வைஷ்யனா இருக்கட்டும், ஸ்திரீகளா இருக்கட்டும், பாபயோனிகளா இருக்கட்டும், இவாளும் என்னுடைய கதியை அடைகிறான் அப்படின்னு சொன்னார். இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, பாபயோனி அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னாக்க நம்ம சாதாரணமா அர்த்தம் எடுத்தா பாபம் செய்தவர்களுடைய குடும்பத்துல பிறந்தவன் இருக்கான். இதெல்லாம் அது பகவானுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னாக்கா,
பிசிக்கலி ஹேண்டிகேப்டா இருக்கட்டும், மென்டலி ஹேண்டிகேப்டா இருக்கட்டும், இன்டெலக்சுவலி ஹேண்டிகேப்டா இருக்கட்டும், என்வைரான்மெண்டலி ஹேண்டிகேப்டா இருக்கட்டும், பேரண்டலி ஹேண்டிகேப்டா இருந்தாலும் கூட யார் ஒருவன் நல்ல நிலையில என்னை பார்க்கிறானோ அவனுக்கு நான் உத்தமமான கதியை கொடுப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பேதமே கிடையாது. நல்லவன் கெட்டவன், ஆம்பளை பொம்பளை, இந்த பேதங்கள்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாரு. பிரியஹா அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் இவர் ரெண்டு விதமா ஆச்சாரியால் டீல் பண்றாரு. ஸ்திரீனுடைய ஜென்மாவை சாதாரணமா நம்ம விட்டு கொடுக்காம ட்ரெடிஷனா பேசணும்னா அவளுக்கு வேதத்துல அதிகாரம் இல்லை. வேதத்துல அதிகாரம் இல்லாதவா புனலை போட்டு இப்ப காயத்ரி உபதேசங்கள்லாம் இல்லாமச்சு அவ இருந்தான்னாக்கா அவளுடைய வாழ்க்கையானது நஷ்டமானா போயிடும். அதனால அவளுக்கு என்ன வழி வச்சிருக்கா அப்படின்னா, ஈஸ்வர பரமேஸ்வர தியானம் எல்லாருக்குமே உண்டுதானே. ஆனால ஸ்திரீகளுக்கு தாராளமா பரமேஸ்வர தியானம் பண்ணலாமே. அந்த பரமேஸ்வர தியானத்தின் மூலமாகவே நீங்க பிராமணனா இருந்தான்னா, புனல் போட்டவனா இருந்தான்னாக்க அவன் வெறும் உபாசனையினால மோட்சம்ன்றது அவனுக்கு நடக்காத காரியம். அவன் என்ன பண்ணணும்னா அந்த வேதத்தை படிச்சுதான் ஆகணும், வேதாந்தத்தை படிச்சுதான் ஆகணும். அந்த வேதாந்தத்தை குருமுகமா படிச்சு அதுக்கு பாஷ்யங்கள்லாம் படிச்சா மட்டுமே அவனுக்கு மோட்சமானது இருக்கே தவிர இந்த பக்தியா உபாசனையா மகாபாரதத்தினாலேயோ பாகவதத்தினாலேயோ ராமாயணத்தினாலேயோ அவளுக்கு கிடையாது. ஏன்னா அவன் பிறந்தது அந்த மாதிரி ஒரு பிறப்புல பிறந்திருக்கான். அவன் ஷார்ட்கட் ட்ரை பண்ணான்னா அது ஏமாந்து பகவான் ஒரு நாளும் கொடுக்க மாட்டார். அவன் இந்த வழியில தான் வந்தாகணும். ஆனா ஸ்ரீ சூத்ரானாம் ஸ்ரீன கோச்சரா வேத கோச்சரத்துல அவ இல்ல. அதனால அவளுக்கெல்லாம் என்ன தெரியுமா பண்ணா, இந்த உபன்யாசங்கள் கேட்கறதுனாலேயே, இந்த ராமாயணம் பாகவதங்கள்லாம் சிரவணம் பண்றதுனாலேயே, பக்தியினாலேயே அவளுக்கு அந்த ஆத்ம ஞானமானது வருது. இப்படி வேதாந்தம் மூலமாக அந்த மகா வாக்கிய உபதேசம் மூலமா தான் வரணும்ன்றது கிடையாது. அவளுக்கெல்லாம் எப்படி புரிஞ்சாலும் அந்த தத்துவமானது புரிஞ்சதுனாலே போதும். அவளுக்கு இருக்கிற ஸ்பெஷல் பவர்ஸ்ல நான் கொடுக்குறேன் அப்படின்ற அர்த்தத்துல வசதியா தான் இங்க சொல்லியிருக்கிற மாதிரி தான் இங்க புரிஞ்சுக்க வேண்டிய. ஸ்திரீகளுக்கு எல்லாம் கிடையாது அப்படி சொல்லல. ஒண்ணு. இன்னொரு அர்த்தம் சொல்றாரு, ஆம்பளையா இருக்கட்டும் பொம்பளையா இருக்கட்டும் எல்லாருக்குமே எமோஷனல் பென்ட் ஆஃப் மைண்ட் இருக்கிறவன் ஃபெமினைன். யாரு எமோஷன்ஸ தாண்டி அவன் நம்ம திருண்ண சங்கா நமே சிதானந்த ரூபா சிவோகம் அப்படின்னு எல்லா எமோஷனல் அம்மா அப்பா குழந்தைகள் இல்லையா, இதெல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா ஸ்திரீகளுக்கு ரொம்ப கஷ்டம். அவளே குழந்தைய வளர்த்து அவளே பால் கொடுத்த குழந்தைய போய் தள்ளுன்றது ரொம்ப கஷ்டமான காரியம். வேற சாம்பளைகளுக்கு ஒரு சன்னியாசம் வந்துருச்சனால எல்லாரையும் ஒதுக்கி வைக்கக்கூடியதான ஒரு மாஸ்குலின் மைண்ட் வரலாம். பொம்பளைங்களுக்கு கஷ்டம்னு இருக்கு. இப்படி எமோஷனலை யாரு தாண்ட முடியாத ஸ்டேஜில் இருக்காங்க அவர்கள் எல்லாமே ஃபெமினைன் மைண்ட், ஸ்திரியான ஒரு அந்தக்கரணத்தை வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள். மாஸ்குலின் அந்தக்கரணம் யாருக்கு இருக்கோ அவர்கள் தான் பஜிக்க முடியும். அப்படி ஸ்திரியைகளாக இருந்தாலும் அவர்களுக்கு மாஸ்குலின் மைண்ட் இருந்தது, ஆனால் என்னை பஜிக்கிறதன் மூலமாக அவளும் மோட்சத்தை அடையலாம் அப்படின்னாரு. அடுத்தது வைசியா. வைசியர்கள்னா அவளும் 3 பேருமே வேதத்துக்கு அதிகாரி தானே. பிராமணன் சத்திரியன் வைசியம் 3 பேருமே. சூத்திரனை வேணா நீங்க சொல்ல இந்த கேட்டகரியில எடுத்துன்னு வரலாம், ஏன்னா வேதம் இல்ல அவனுக்குன்னு. அவளுக்கு இருக்கேன்னா கூட அவள்லாம் இந்த கிருஷி பண்ணி வாணிஜ்யம்னு ஒண்ணு இருக்கு. துரோக சிந்தனை இல்லாம ஒருத்தனால பணம் சம்பாதிக்கவே முடியாது. அந்த துரோக சிந்தனை இல்லாம ஒரு வைசியனுக்கு இருக்கவே இருக்காது. கிருஷி பண்ணான்னா அதுல ஒரு லாபம் வைக்காம அவனால இருக்க முடியுமா? அவனுக்கு பிடிக்குதோ இல்லையோ அந்த லாபமானது அவனுக்கு பாவத்தை கொண்டுதான் சேர்க்கும். அது ஆகையினால அவன் ரொம்ப ஹீனமா போயிடுறான். ஏன்னா அவனுக்கு தமோ புத்தியும் ராஜசமும் ஜாஸ்தி ஆயிடுறது, சத்துவமே இல்லாம போயிடுறது. அப்படி இருக்கவன் கூட நமக்கு யார் என்னை உபாசிக்கிறானோ அவனுக்கும் நான் மோட்சத்தை கொடுப்பேன். அப்படி இருந்தா கூட பரவாயில்ல. ஏன்னா துராச்சாரனா இருக்கிறவனுக்கே கொடுக்கறேன்னா அப்படிப்பட்ட வைசியம் திடீர்னு திரும்பி என்ன தப்பு பண்ணாலும் பிசினஸ்ல பண்ணாலும் அவன் என்ன நம்பி வந்துட்டானே, ஆனால் அவனுக்கும் நான் மோட்சத்தை கொடுப்பேன் அப்படின்னு ஒரு பிரதிஜை பண்ணார். அடுத்தது சூத்ரா. சூத்ரர்கள்லாம் என்ன அர்த்தம்னா வேதத்துல அதிகாரம் இல்லாதவர்கள். அவர்கள்லாம் எப்பொழுதுமே தமோகுண பிரதானமா இருக்கார்கள். அவர்கள்லாம் இன்னசென்ட்டா பக்தி பண்ணா கூட போதும். அவள்லாம் நன்னா தெரிஞ்சுட்டு சகாம பக்தி நிஷ்காம பக்தி இந்த கண்டிஷன்லாம் அவளுக்கு நான் போடவே இல்லை. அப்படி இருக்கக்கூடியவர்கள்லாம் என்ன எப்படி பக்தி பண்ணாலும் சரி அவளுக்கு மோட்சத்தை நான் கொடுக்கிறேன். ஆனாலும் மோட்சத்துக்கு அதிகாரி மனுஷனா பிறந்த எல்லாருமே தவிர பக்திக்கு மோட்சத்துக்கு அதிகாரி தவிர இந்த பிராமணன் சத்திரியன் கருப்பு வெள்ளை இந்த பேதங்கள்லாம் கிடையாது
அப்படின்றத தீர்மானம் பண்றதுக்காக இங்க அப்படி சொல்லியிருக்கார். இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு எக்ஸாம்பிள நம்ம பார்த்தாதான் புரியும். இப்படி எப்படி பகவான் பண்ணியிருக்கார் அப்படின்னாக்கா, இந்த பாப்ப யோனையா அப்படின்னு சொல்றவாள்லாம் யாருன்னாக்கா தர்மசாஸ்திரத்துல கிராதன், ஊகனன், இவெல்லாம் புலிங்கன், இவர்கள்லாம் பாப்ப யோனிகள்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா அதுல இருந்து பிறந்தவன் தான் குகன். சுப்பிரமணிய புலிஞ்ச கன்யா பத்ரே நமகான ஒரு நாமம், வேடுவஸ்தியே அவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார். இதை காமிக்கிறதுக்காக தான். அது மாத்திரம் இல்லாம பகவான் என்ன பண்ணாரு, குகனோட அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பா வச்சு அவன் குகனோட அவனை ஆலிங்கனமே பண்ணிட்டு இருக்காரு. அப்படி எல்லாம் இருக்கிறதுனால நமக்கு என்ன, யாரு இருந்தாலும் சரி, பாபயோனியனா இருந்தா கூட சரி, அவன் ராமனுக்கு பண்ண பக்தியினால அவனுக்கும் மோட்சத்தை கொடுத்தார் ராமர் நமக்கு தெரியுது. அதனால பாபயோனிகளா இருந்தாலும் அவர்கள் கொடுத்தார்கள் அப்படின்னு தெரியுது. ரைட்டு. அப்புறம் ஸ்திரீயகா அப்படின்னா பாகவதத்துல ஒரு கதை. இவெல்லாம் என்ன பண்ண, பிராமணால யாகம் பண்ணிட்டே இருக்கான். யாகம் பண்ணிட்டு இருக்கச்ச கிருஷ்ணருடைய ஃப்ரெண்ட்ஸ் பசங்கள்லாம் பசிக்கிறது, எனக்கு சாதம் போடுனாக்கா, யாகம் நடக்கிற இடத்துல அதெல்லாம் கிடையாது, இங்கெல்லாம் கிடையாது, இங்கெல்லாம் ஆச்சாரம் இருக்க இடம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா. அந்த பசங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இப்படி பசின்னு கேட்டாலும் அதெல்லாம் கிடையாது, ஆச்சாரம், இங்க காத்தாலாம் சாப்பிடக்கூடாது, எல்லாம் யாகம் முடிஞ்சாதான் சாப்பாடுன்னு ஒண்ணு. அவங்க எல்லாம் போய் அந்த ஜன்னல் வழியா இருக்கக்கூடிய ஸ்திரீகளை பார்த்து கேட்டாங்க, பசிக்கிறது இவா இப்படி சொல்றாங்க. அவளுக்கு எல்லாம் மனசு கேட்கல, இந்த ஆளு இருக்கட்டும், எப்ப பார்த்தாலும் இந்த ஆளு இப்படிதான் சொல்லுவான், நீ வான்னு ஜன்னல் வழியா அவ போட்டான் அந்த குழந்தைங்களுக்கு. ஏன்னா அவன் சொன்னது கிருஷ்ணனுடைய பேரை சொன்னதுனால. இவாளுக்கு அது தெரிஞ்ச உடனே அப்படியே எங்க யாகமே போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு, உங்களெல்லாம் பாரு, இங்கெல்லாம் இனிமே உங்களுக்கு நான் சபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்திரீகள் எல்லாம் போட்டு இந்த பிராமணெல்லாம் சபிச்சு விட்டாங்க. பார்த்தா அவெல்லாம் சிரிக்கிறான், என்னத்த சாபம் நீ கொண்டக்கூடிய சாபம் எனக்கு தெரியாதான்னு பார்த்தா. அப்புறம் கிருஷ்ண பரமாத்மான்னு வராரு, இந்த யஜ்யமே எனக்காக தான் பண்றீங்க, நீங்க என் பேரை சொல்லிட்டு ஒருத்தன் வந்தான்னாக்கா அவனுக்கு சாப்பாடு போடுறது போய் சொல்லாம உங்களுடைய ஆச்சாரமும் அனுஷ்டானமும் உங்களை எங்கேயும் எடுத்துன்னு போக முடியாது, அவனுடைய பக்தி தான் எடுத்துன்னு போக. அதனால நீங்க சொல்ற சாபம் அவ வேணா இப்ப திருப்பி உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு பலிக்குமே, நீங்க பெரிய யாகமும் பெருநாளா இருக்கலாம். ஸ்திரீகளுக்கு என்ன பவர் அப்படின்றது தெரியுது, பகவத் பக்தி பண்றதுனால அவருக்கு எப்படி இருக்குது. அதே மாதிரி வைசியனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாண்டாக்க நமக்கு ரொம்ப ஃபேமஸ் தேவி மகாத்மியத்துல இருக்கு. வைசியன் சமாதின்னு ஒரு வைசியன் இருந்தான். அவன் சுரதன்னு ஒரு ராஜாவை பார்த்து, எங்கப்பா வந்தாங்க, இந்த மாதிரி பொண்ணா புள்ள எல்லாரும் என்னை கை விட்டுட்டாங்க, நான் பணத்தினுடைய ஆசையில எப்ப பார்த்தாலும் பணம் பணம் பணம்னு ஓடிட்டு இருந்தேன். கடைசியில அந்த பணத்தினாலேயே எல்லாரும் என்னை வீட்டை விட்டு தள்ளிட்டாங்க. நான் கிருபணனா இருக்கேன்னு. சரி வா, நம்ம இந்த சுமேதஸ்ன்னு இங்க ஒரு பெரிய ரிஷி இருக்கார், அவர்கிட்ட போனா அவருடைய ப்ராப்ளங்கள்லாம் அவர் சொன்னோடனே அவர் சொல்றேன், அம்பாளுடைய பெருமையை என்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு எல்லாமே புரியும்னு சொல்லிட்டு அவருக்கு அவர் பண்ண லீலைகள், அம்பாளுடைய லீலைகள்லாம் சொன்னார். முதல்ல எப்படி மகிஷாசுரனை பண்ண, சும்மனை எப்படி பண்ண, நிசும்மனை எப்படி கொண்ட, சந்தமுண்டனை எப்படி கொண்டான்னு எல்லா கதையும் அவர் கேட்ட உடனே அம்பாள் என்ன பண்ணா, இவாளுக்கு பிரத்யட்சமாயி இன்னும் 3 வருஷம் நீங்க தபஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில தபஸ் முடிஞ்ச உடனே அந்த வைசியனுக்கு ஞானியாகவே ஆக்கிட்டா அப்படின்னு அதுல இருந்து தெரியுது. அவருக்கு தேவி வைசியா ஞானே நிர்விண்ண மானசா அப்படின்னு அவனை நல்ல மனசோட இந்த ஜீவபிரம்ம ஐக்கியமானது நாலேஜ் அவனுக்கு வரா மாதிரி பண்ணி அவனை ஞானியாகவே ஆக்கிட்டார். அதனால இதுல இருந்து என்ன தெரியுது, வைசியனாக இருந்தாலும் அவனுக்கும் அம்பாள் கொடுத்திருக்கா அப்படின்னு. சூத்திரர்கள் அதே மாதிரி சூத்திரர்களுக்கு நிறைய வால்மீகி எல்லாம் இருக்காரு, குகன் இவர்கள்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் பண்ண பக்தி பகவானுக்கு மெச்சி அவளுக்கும் நிறைய உதாரணம் பண்ணிருக்காரு. விதுரன் மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம். சஞ்சயன் அவன் தேரோட்டியினுடைய பையன், அவனுக்கு கிருஷ்ண பரமாத்மாவும் அர்ஜுனனும் என்ன ஒரு அத்தாரிட்டி கொடுத்தாங்க, எனி டைம் அவன் அந்தபுரத்துக்கு கூட வரலாம், ஏன்னா அவ்வளோ வேண்டியவன் அவன் சஞ்சயன். அதனால அவனுக்கு அது மாத்திரம் இல்லை, இந்த வார பாக்கிறதுக்கு உண்டான திவ்ய சக்தி வேற கொடுத்தாரு அவரு சிறுதாசனத்துக்கு சொல்றதுக்கு. அது மாத்திரம் இல்லை, இந்த கீதை சொல்றதெல்லாம் அந்த சஞ்சயை கேட்டுட்டே வேற இருக்கான். இந்த நாலேஜ் முழுக்க அந்த சூதரனுக்காகவும் போய் அர்ஜுனனுக்கு எப்படி போய் சேர்றதோ சத்திரியனுக்கு, அதே மாதிரி அவனுக்கும் போய் சேர்றது, அங்க இருக்கக்கூடிய ராஜாவுக்கும் போய் சேர்றது. இவனுக்கு இப்ப அடுத்ததுல விஸ்வரூபத்தை வேற காமிக்க போறார், அதை வேற அவர் பார்க்க போறார். இப்படிப்பட்ட வசதியான ஒரு சூதரனுக்கு ஒரு பண்ணையத்தை பகவானுக்கு எந்த பேதமும் இல்லை. அதனால அவளுக்கும் பராம் கதியை அவர் அளிக்கிறார் அப்படின்றது தெரியுது.
இப்படி எல்லாம் இவாளுக்கே சொன்ன. இதுல இன்னொரு விஷயம்னா பாபயோனியா ஸ்திரியா வைசியாக சூத்ராகான்னு 4 பிரிச்சோம். சில பேர் எப்படி பண்ணிட்டாரு, பாபயோனியான்னா யாரு அப்படின்னா ஸ்திரியாக சூத்ரா அப்படி பிரிச்சா. ஏன்னா வேத அனாதிகாரம் பார்த்துன்னு பூர்வ மீமாம்சா நியாயத்தை வச்சு பிரிச்சாங்க. அப்படி பிரிச்சாலும் அதுக்கும் பதில் சொல்லலாம். ஏன்னா வேத அதிகாரமா இருக்கிறதுனா அனதிகாரமா இருக்கிறதுனால அவளுக்கு இப்படி பண்ண அப்படின்னு இப்படி 2 விதமான வியாக்கியானங்களும். ஆனா பெரும்பாலும் எல்லாரும் பாபயோனியா ஸ்திரியா வைசியாக இதெல்லாம் இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் கோட் பண்ணி எல்லாருக்கும் பகவான் மோட்சத்தை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கார். அதுவும் பராங்கதியை கொடுக்கறது, வெறும பக்தியோட கொடுத்து நல்ல லோகத்தை ஒண்ணும் கொடுக்கல, மோட்சத்தையே கொடுக்கறதுக்கு அளவுக்கு தயாரா இருக்கார் அப்படின்றது தெரியுது. கிம் புனர் பிராமணா புண்ணியாக பக்தாராஜர்ஷயஸ்ததா அனித்யமசுகம் லோகம் இமம் பிராப்ய பஜஸ்வமாம். இவாளுக்கே இப்படின்னு சொன்னா பிராமணா நல்ல பிராமணனா இருந்து நிஷ்காம உபாசனை பண்றவனுக்கு நான் சொல்லணுமா? கிம் புனகா பிராமணா அவளுக்கும் நல்ல கதி நான் கூட, எனக்கு தான் பேதம் இல்லையே, இவாளுக்கே கொடுக்கறானா அவளுக்கும் கொடுக்கறான். புண்ணியாகா அப்படின்னாக்க புண்ணிய வசத்தினால இந்த ஜென்மால வேதத்தை படிக்கக்கூடியதான ஒரு சான்ஸ் கிடைச்சவாளுக்கு புண்ணியா. பக்தாக ராஜரிஷியா ராஜரிஷிக்கெல்லாம் இருக்காள அவளுக்கும் கூட இவன் சத்திரியனுக்கும் கொடுக்கறேன் நானு. அனித்யம் அசுமகம் லோகம் இமம் பிராப்திய பஜஸ்வமான். இப்படி இவாளுக்கும் நான் பிராமணாளுக்கும் கொடுக்கறேன், ராஜரிஷிகளுக்கும் கொடுக்கறேன். இந்த ஒரு விஷயத்தை நீ அறிந்து கொள். உலகத்துல இருக்கக்கூடிய மெட்டீரியலா இருக்கக்கூடிய சுகமானது எல்லாமே உண்மையிலேயே அசுகம் தான். ஏன்னாக்க சுகமானது அனித்தியமாக இருக்கிறதுனால இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் அனித்தியம் அசுகம் லோகம் அப்படின்ற இந்த லோகத்தை அடைந்து என்னை யார் பஜஸ்வமாம் என்னை யார் பஜிக்கிறார்களோ அவளுக்கு நான் மோட்சத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. என்னையே நினைத்து கொண்டு யார் இருக்கிறானோ அவன். இந்த லோகமானது அசுகம் அப்படின்னு சொன்னதுக்கு ஆச்சாரியார் பார்க்க க்ஷணபங்குரமாக இருக்கு. ஏன்னா இங்க வரக்கூடிய ஆனந்தங்கள் எல்லாம் ஒரு க்ஷணத்துல போற மாதிரி ஆனந்தங்கள் க்ஷணபங்குரமாக இருக்கின்ற காரணத்தினால இது அசுகம் லோகம்பா இந்த லோகத்துல இருக்கிறது. ஆனால இதை அறிந்து கொண்டு யார் ஒருவன் என்னை பஜிக்கிறானோ அவனுக்கு நான் உத்தமமான கதியை கொடுக்கிறேன் அப்படின்னார். இந்த பிராமணாவுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டே வருவான். சுதீக்ஷணன் அப்படின்னு ஒரு பிராமணர் இருந்தார், அந்தனர் இருந்தார். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, டெய்லி ராமரை தபஸ் பண்ணிட்டே இருக்காரு, ராம மந்திரத்தை தபஸ் பண்ணிட்டே உட்கார்ந்து இருக்காரு. பண்ணிட்டே இருக்கும்போது ராமர் லக்ஷ்மணன் சீதை போயிட்டே இருக்கச்ச இந்த மாதிரி இங்க சுதீக்ஷணன் இருக்காரு ஒரு பிராமணர். அவர் பாருங்க எவ்வளவு பக்தியா ராம ஜபம் பண்ணிட்டே இருக்கா, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா இவ போய் பக்கத்துல இருந்தா அவர் பார்க்கவே மாட்டேன்றாரு. அவர் ராம பக்தியில இருக்காரு, அவர் ராம மந்திரத்துல இருக்கிறது எதுக்கு வர ஆள்லாம் பத்தி கவலையே இல்லை. உடனே இவன் லக்ஷ்மணன் கேக்குறான், என்ன நம்மளுக்கு வந்திருக்கோம் பிரத்யேகமா, அப்ப கூட கவனிக்க மாட்டேன், அவன் ராமரை நினைச்சிட்டு இருக்கான், நம்ம எல்லாம் எந்த மூலைக்குன்னு ராமர் சொல்றாரு அவனுக்கு. என்ன நம்ம இந்த லெவல தாண்டி இருக்கான் அவன், என்ன அந்த ராமனை பார்த்துட்டு இருக்கான், நம்ம எல்லாம் அவதாரம் எடுத்தோன்னு சிரிக்கிறார் சீதையெல்லாம். மகாலட்சுமியும் அவனுக்கு பூர்ண அனுகிரகம் பண்ணனா, இந்த ஏழை பிராமணனா இருக்கான்னு அம்பாள் வேற டிசைட் பண்றா சீதையோ. உடனே பகவான் என்ன பண்றாரு, சிரிச்சுட்டு அவனுடைய மெடிடேஷனை கலைக்கிறார். அவரு கலைச்ச உடனே கண்ணத்திட்டு கோபுறது, என்னுடைய மெடிடேஷனை யாரு எந்த அசுரன் கெடுக்கிறான், நான் ராம தியானம் பண்ணேன். கதை பார்த்தா ராமன் பிரத்யட்சமா அவனுக்கு காட்சி கொடுக்கிறாரு, அம்பாளோட இருந்தது. பார்த்த உடனே நமஸ்காரம் பண்ண உடனே இப்ப லக்ஷ்மணனுக்கு பக்தியினுடைய பெருமையை ராமன் சொல்றாரு. இந்த மாதிரி சுதீக்ஷணன் மாதிரி பக்தி இருக்கணும், எதிர்க்க ராமர் வந்தா கூட அவனுக்கு கவலை இல்லை, அதுதான் ராம பக்தி. நீங்க ஏதோ ஒண்ணு தூக்கி ராமர்னு சொன்னா அதை நினைச்சு ஏமாற முடியாது, அந்த ராம பக்தியில இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு அனுகிரகம் பண்ணதா இப்படி பிராமணர்களுக்கும் அவர் கொடுத்ததுக்கு ஒரு கதை இருக்கு. அதே மாதிரி ராஜரிஷிகள்னாக்கா அம்பரீஷ் அவர் என்ன பண்ணாரு, இப்ப பாகவதத்துல டெய்லி விஷ்ணு பக்தர் அவரு ஏகாதசி முடிஞ்சு துவாதசி அன்னைக்கு காத்தால அந்த டயத்துக்குள்ள பாரணை பண்ணணும். கரெக்டா அவர் பாரணை பண்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி துர்வாசர் சாப்பாட்டுக்கு வரான்ட்டு கரெக்டா ஏகாதசி பட்னி நான் என்னுடைய சிக்கனெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கேன், உங்க அதுலதான் சாப்பாடு போடணும், நீதான் பக்தனான ராஜா, நீ கிருஷ்ண பக்தனாச்சே, ஆனாலும் உங்க அதுலதான் சாப்பாடுன்னு இவர் சந்தோஷமா போய் குளிச்சுட்டு வாங்கன்னா இவர் போனவங்க வரவே இல்லை. இவங்க வாடு குளிச்சுட்டு இருக்காங்க, இங்க வரவே இல்லை. இவருக்கா டைம் போயிட்டு இருக்கு, என்ன பண்றது தெரியல. அதித்தி சாப்பிடறதுக்கு வராரு, அவருக்கு சாப்பாடு போடாம இவர் சாப்பிட முடியாது. இப்ப சாப்பிடலன்னா பாரணை போச்சு. இப்ப என்ன பண்ண, நேத்தி ஏகாதசியினுடைய பலன் பாரணை பண்ணாதான் போகும் அப்படின்னு அங்க இருக்கிற பிராமணாலெல்லாம் கேட்டாரு. அவரு
ஒன்னும் கவலைப்படாதீங்க, கொஞ்சோண்டு பகவானுடைய தீர்த்தத்தை எடுத்து பிரார்த்தனை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துல இருந்து அதை காப்பாத்தணும் ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டார். அங்கேருந்து அவர் அந்த சமயம் பார்த்துட்டு இவர் வந்துட்டாரு, துர்வாசர் வந்தோடனே கோபம் வந்துருச்சு. பிராமணால கூப்பிட்டு சாப்பாடு போனாமா, அதுக்கு முன்னாடி நீ சாப்பிட்டான்னாக்கா உனக்கு என்னன்னு சொல்லி உடனே சுக்ரிமின்னு ஒரு அரக்கனை ப்ரொடியூஸ் பண்ணாரு. அவர் பார்த்தோம்னா அது ஒரே கொழுந்து விட்டு தீ மாதிரி வந்து அவன் மேல வருது. உடனே அம்பரீஷ், ஐயோ நான் ஒண்ணுமே பண்ணாத தப்புக்கு இப்படி பண்ணிட்டீங்களே கிருஷ்ணா அப்படின்னு கிருஷ்ணனுடைய சக்கராயுதம் வந்து சுத்தின உடனே அந்த இது சாம்பல் ஆயிடுச்சு அந்த அரக்கன். இதை பார்த்தோன்னா அந்த சக்கரமானது துர்வாசரை தொடர்த்து. உடனே துர்வாசர் ஓடினார், கைலாசத்துக்கு ஓடினார். இந்த மாதிரி ஒரு கிருஷ்ண பக்தனுக்கு போய் நான் வந்து தெரியாம ஒரு அபவாதம் பண்ணிட்டேன், நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே, நான் கோவப்பட்டேன்னு, என்னால ஒன்னும் பண்ண முடியாது, நீ மகாவிஷ்ணுவை போய் கேளு அப்படின்னாரு. அவரை வைகுண்டத்துக்கு போய் மகாவிஷ்ணுவை கேட்டார்ல, நான் கிருஷ்ண பக்தனுக்கு முன்னாடி கிருஷ்ணனுக்கு பவரே கிடையாது. இப்பதான் somebody can help you னாக்க only he can help you. என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அது சக்கரம் வெளியில வந்துச்சு, தடுக்கிறதுக்கு எனக்கும் இல்லைன்னு ஓடி போய் அம்பரீஷ் காலிலேயே விழுந்தார். நீதான் எனக்கு இந்த சமயத்துல உடனே அம்பரீஷ் உடனே பிரார்த்தனை பண்ணி அந்த சுதர்சன சக்கரத்தை பிரார்த்தனை பண்ண உடனே அது வந்து தன்னுடைய ஓட்டத்தை நிறுத்தின உடனே இவருக்கு வந்து இல்ல நீங்க வாங்க, நீங்க அவசியம் நான் தெரியாம பண்ணிட்டேன், உனக்கு நான் சாபம்லாம் கொடுத்ததெல்லாம் நான் வித்ரா பண்ணிக்கிறேன், சாப்பிட்டு எல்லாரும் பாரணை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு அப்படி ஒரு கதை. இதுல இருந்து என்ன, ராஜரிஷிகளுக்கும் பகவான் வந்து எப்படி எல்லாம் மோட்சம் கொடுத்திருக்கார் பக்தியினால அப்படின்னு தெரியுது. சுந்தரனு, ஸ்ரீகள், வைசியர்கள், பாபயோனிகள், பிராமணர்கள், ராஜரிஷிகள் எந்த ஒரு வேதமும் பகவானுக்கு கிடையாது. ஆகையினால மன்மனாபவ மத் கடைசியா இந்த அட்வைஸோட முடிக்கிறார் இந்த அத்தியாயத்தை. மன்மனாபவ மத் பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி யுக்த்வா ஏவம் ஆத்மானம் மத்பராயணஹ அப்படின்னு முதல்ல மன்மனா பவ, எப்பொழுதும் சிந்தையில என்னையே நினைத்து கொண்டு பக்தி இல்லாமல் இருக்காது. எப்பெல்லாம் டைம் கிடைக்கும் பக்தராக இருக்கும். மன்மனா பவ, என்னையே மனசுல வாசுதேவனே சர்வம் என்று நீங்கள் நினைத்து கொண்டே இருக்க. இப்படியே இருந்தீங்கன்னா மத் பக்தி ஆனது உங்களுக்கு வரும், தீக்ஷ்ணமாக என்னுடைய பக்தி ஆனது உங்களுக்கு ஏற்படும். இந்த என்னையே நினைத்து கொண்டிருந்தாதான் நீங்க உண்மையான பக்தியா மாற முடியும். அதான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண என்னையே நினைக்கிறதுக்கு, அப்பதான் நீங்க பக்தனா மாறு. ஏதோ கொஞ்ச நேரம் பண்ணிட்டு வந்தா உங்க பக்தன் கேட்டகரியில வர முடியாது. அதனால மன்மனாக யார் இருக்கானோ அவன் மத் பக்தனா ஆறான். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் மத்யாஜி, எப்பொழுதும் அவன் என்னையே பூஜித்துட்டு என்னுடைய மந்திரத்தையே சொல்லிட்டு மத்யாஜி, எப்பொழுதும் என்னையே புகலிடமாக இருந்து மாம் நமஸ்குரு, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன, மாமேவ யஸ்யசி, என்னையே நீங்கள் வந்து அடைந்து ஈஸ்வர பாவத்தையே நீங்கள் அடைந்து விடுவீர்கள். எப்படி அது பண்ணணும், மாமேவ யஸ்யசினா அதுக்கு ஒரு காரணம். யுக்த்வா ஏவம் ஆத்மானம், வாசுதேவன் சொன்னா ஏதோ வசுதேவனுடைய புள்ள வாசுதேவன் நினைச்சான்னா கூட அதுல வந்து சகுன பக்தியா இருக்கு. வசு அப்படின்னா வசதி இதி வாசுகு அப்படின்னாக்க சித்ரூபமாக எல்லாருடைய ஹிருதயத்திலையும் இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் வாசு. அந்த தேவகான ஜோதனா சுப்பிரகாசமாக எல்லாருக்கும் நான் 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 அறிந்து கொண்டிருக்கிறேன். இந்த வாசுதேவனாக இருக்கக்கூடிய ஆத்மாவை தான் எல்லாத்துக்கும் வசத்தின்னு யார் பண்ணிக்கிறானோ அவன் என்னையே அடைகிறான்னா என்னுடைய மத் பராயணஹா, என்னையே பரம் அயனம் அனந்தமான அயனம் கதிகி அப்படின்னு யார் நினைக்கிறானோ அவன் அந்த கதியை அடைகிறான். அப்படின்னா அவனும் ஞானியாக ஆகிவிடுகிறான் அப்படின்னு சித்த சமாதானத்தை அடைந்து அவன் ஞானியாகவே ஆகிருக்கிறான், என்ன மாதிரியே ஆகிடுறான் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே ராஜ வித்யா ராஜகுஷ்யோ நாம நவமோத்தியாய, இப்படியாக 9வது அத்தியாயத்துல கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் அர்ஜுனுக்கும் நடந்த சம்வாதம் ராஜ வித்யா ராஜகுஷ்யன்ற பேரோட முடிஞ்சது.